யார் சார் இவன்? இப்ப எங்க இருக்கான்? இதுக்காக என் இந்துவ கொலை பண்ணணும். என் குடும்பத்தை நேசிக்கிறத தவிர வேற எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளை போய் அவளை கொல்லும் போது அந்த கடைசி நிமிஷத்துல எங்க எல்லாரையும் நினைச்சு ரொம்ப துடிச்சிருப்பான்ல. விட மாட்டேன் சார். இவனை சும்மா விட மாட்டேன். இது வரைக்கும் இந்த கையால நிறைய உயிர்களை காப்பாத்தி இருக்க. ஆனா முதல் முறையா இந்த கையால ஒரு உயிரை எடுக்கணும்னு தோணுது சார். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். என் கையாலே இவனை துடிக்க துடிக்க கொல்லுவேன். சார் ரிலாக்ஸ். உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி டைம்ல நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும் சார். இந்து என்ன சார் பாவம் பண்ணா? அவளை எதுக்காக சார் இவன் கொலை பண்ணணும்? மோட்டிவ் என்னன்னு தெரியல சார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோரோவர் இவன் ஒரு கூலிக்கு வேலை செய்யறவன். இவனுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க சார். சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும் சார். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார். அந்த போட்டோ கொடுங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? என் இந்துவை கொலை பண்ணவ யாருன்னு தெரிஞ்சும் என்னால எப்படி சார் நார்மலா இருக்க முடியும்? இல்ல சார், அவன் எங்க இருந்தாலும் சரி, நீங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவனை கண்டுபிடிச்சு என் கையாலேயே அவனை வெட்டி கொன்னாதான் என் கோபம் அடங்கும் சார். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அதான் இன்ஸ்பெக்டர் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாருல்லப்பா. கொஞ்சம் கோவப்படாம இருப்பா. சார் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியும் இன்னும் 1 or 2 daysல நாங்க கண்டிப்பா அவனை பிடிச்சிருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வெஞ்சன்ஸ்க்காக வெப்பனை யார் கையில் எடுத்தாலும் அவங்களும் குற்றவாளி தான். அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க சார். நான் வரேன் சார். நான் வரேம்மா, வரேன். பாய். உங்க ஒய்ஃபோட டெத்து இட்ஸ் அ பிளான் மர்டர். இதோ இவன் தான் சார். அநியாயமா என் இந்துவை கொன்னுட்டியடா. ஒரு பாவமும் அறியாதவளை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? விட மாட்டேன், விடவே மாட்டேன். யாரா இருந்தாலும் உனக்கு சாவு என் கையில தாண்டா.
சார், சார், உங்க கோவம் எனக்கு புரியுது. இந்துமதி மேடம் உங்க மேலயும் குழந்தைங்க மேலயும் எவ்வளவு அன்பா இருந்திருப்பாங்கன்னு உங்க கூட பழகும் போதே என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்படிப்பட்டவங்கள ஒருத்தன் கொன்னு இருக்கானா, எனக்கே அவ்வளவு கோவமா இருக்கு. பாவம் சார், அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க. அந்த கொலைகாரன் இந்துமதி மேடம் கொன்னத என்னாலே பொறுத்துக்க முடியாதப்போ உங்களால மட்டும் எப்படி பொறுத்துக்க முடியும்? அவனை உங்க கையாலேயே அடிச்சு கொன்னா கூட உங்க கோவம் தீராது. ஆனா நீங்க கோவத்துல அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா இதனால பாதிக்கப்பட போறது உங்களோட குழந்தைங்களும் இந்த குடும்பமும் தான் சார். என்ன காரணத்துக்காக மேடம் அவன் கொன்னான்னு தெரியல, ஆனா நீங்க குழந்தைங்களுக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார். மன்னிக்கிறதா? அப்படி மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னைக்கு இருந்தாலும் என் இந்துவ கொன்னவன என் கையால துடிக்க துடிக்க கொல்லுவேன். சார், இதான் சார், இதான் உங்களோட இந்த கோவத்தை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சமாவது நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே குழந்தைங்க அம்மா இல்லாம வளராங்க. இந்த நேரத்துல அந்த கொலைகாரனை கொன்னுட்டு நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா பசங்களோட நிலைமை என்ன ஆகுறது? அவங்களோட லைஃபே கேள்விக்குறியாயிடும் சார். நீங்க இந்த விஷயத்த இதோட மறக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. உங்களோட லைஃப்காக தான் நான் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அந்த கொலைகார மேல உள்ள கோவத்தை விட உங்க மேல இருக்கிற பாசம் என்னை தடுக்குது. ஆனா நான் என்னைக்கும் உங்களுக்காக உங்க கூட கண்டிப்பா இருப்பேன். விடமாட்டேன் இன்ஸ்பெக்டர், இவனை சும்மா விடமாட்டேன்.
என் கையாலேயே இவனை துடிக்க துடிக்க கொள்ளுவேன். என் கையால ஒரு உயிரை கெடுக்கணும்னு தோணுது சார். இவங்க எதுக்கு அந்த கொலைக்காரன் போட்டோவை பார்த்ததுல இருந்து இவ்ளோ பதட்டமா இருக்காங்க? ஏய், நீ எங்கடி வர? நீ இங்கேயே இரு. சுடர், மனோகரி முகத்தை கவனிச்சியா? ஏதோ ரொம்பவே பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா ராமையா, நானும் அதை கவனிச்சேன். அந்த கொலைக்காரன் போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனோகரி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அதுதான் ஏன்னு புரியல. எனக்கு என்னமோ அந்த கொலைகாரன் கூட மனோகரிக்கு சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. நானும் அந்த பாயிண்ட்ல இருந்து தான் யோசிக்கிறேன் ராமையா. இப்ப கூட மனோகரி செல்வி அவாய்ட் பண்ணிட்டு ரூமுக்கு போறாங்கன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ண போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். வாங்க ராமையா, நாமளும் போய் அவங்க ரூம் கிட்ட நிப்போம். அப்பதான் அவங்க பேசிக்கிறத வச்சு என்ன பிளான் பண்றாங்கன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆமா சுடர், வாங்க. பாப்பலாம். என்ன பண்றது? எப்படி அவன் போட்டோ போலீஸ் கைக்கு கிடைச்சிருக்கும்? ஒண்ணுமே புரியல. தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான், என்ன பண்றான்னு விசாரிக்கணும். தப்பி தவறி அவன் போலீஸ்ல மாட்டினானா நாமளும் கண்டிப்பா மாட்டுவோம். என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. உள்ள போயிட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. மனோகரி அந்த கொலைக்காரனை பத்தி தான் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா என்ன பேசுறாங்கன்னு தெளிவா புரியலையே ராமையா. பரவாயில்ல, விடு சுடர். இன்னைக்கு இல்லைனாலும் வேற எப்பயாவது ஒரு நாள் வகையா சிக்காமையா போயிடுவா. அப்ப பாத்துக்கலாம். வா போலாம். டேய், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. பசங்களை கூட்டு வா. டேய், ஒரு நிமிஷம் இரு. டேய், கட் பண்றான். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். என்னாச்சு மேடம்? நான் என்ன பண்ணேன்? நீங்க சொல்ற வேலையெல்லாம் பிசுரே இல்லாம முடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். கிழிச்ச. நீ இப்ப செஞ்சிருக்கிற வேலையில நம்ம எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக போறோம். மேடம்,
கோவப்படாம என்னாச்சுன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்துவை நீதான் கொலை பண்ணன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மேடம் சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, உன்னோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ஊர் பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போலீஸ் உன் போட்டோவோட எங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஐயோ, இப்ப என்ன மேடம் பண்றது? இத பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. போலீஸ் கிட்ட நீ மாட்டக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப நீ எங்க இருக்க? மேடம் எங்க ஏரியால தான் மேடம். முதல்ல அங்கிருந்து கிளம்பு. கொஞ்ச நாள் ஏதாவது வெளியூர் பக்கம் போயிடு. இந்த ஊர்ல இருந்தேன்னா கண்டிப்பா போலீஸ் உன்னை பிடிச்சிருவாங்க. மேடம் திடீர்னு போனா நான் எங்க மேடம் போறது? டேய், உனக்கு விஷயத்த சொல்லதான் முடியும். வெளியூர்ல ரூம் போட்டு தங்க வைக்கலாம் முடியாது. எங்கேயாவது போய் தொலை. போனவே முதல்ல. ச்சே. ச்சே. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? சிஸ்டர் அந்த ரிப்போர்ட்ஸை கொடுங்க. இவன் எதுக்கு ஃபோன் பண்றான்? இந்தாங்க. இங்க பாருங்க. எதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்? போன் எடுக்காம கட் பண்றாங்க. இதுக்கு மேல வெளியே நின்னா வேலைக்கு ஆகாது. நேரா உள்ள போயிட வேண்டியதுதான். ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்ப ஹாஸ்பிடலுக்கு வந்த? மேடம் உங்களை பாக்குறதுக்கு தான் வெளியே இருந்து போன் பண்ண. நீங்க தான் காலை கட் பண்றீங்க. அதுக்காக நேரா ஹாஸ்பிடலுக்குள்ளேயே வந்துருவியா? எழில் உன்னை பார்த்தா நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரியும் மேடம். நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன். திடீர்னு போன் பண்ணி போலீஸ் தொல்லை இருக்கு, அதனால வெளியூர் போயிடுன்னு சொன்னா அதுக்கு என் கையில பணம் இருக்கணும்ல. என் கையில 10 பைசா கிடையாது. இதோ பாருங்க, நீங்க முன்னாடியே எனக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருந்திருப்பேன். என்ன விளையாடுறியா? என்கிட்ட பணம்லாம் எதுவும் கிடையாது. சும்மா டென்ஷன் பண்ணாம கிளம்பி போற வழியை பாரு. மேடம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்கிட்ட பணம் இல்ல மேடம். நானும் எவ்வளவுதான் செலவு பண்ணுவேன். எனக்கு பணம் வேணும். அதுக்காக தான் வேற எங்கேயோ போய் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது மேடம். நீங்க தான் தரணும். நீங்க சொல்லி தானே நான் கொலை பண்ணேன். ஏய், உங்களுக்காக தானே அந்த இந்துவை கொலை பண்ணேன். அப்போ நீங்க தானே எனக்கு பணம் கொடுக்கணும். என்னடா பிளாக்மெயில் பண்றியா? மேடம் உங்களை எதுக்கு மேடம் நான் பிளாக்மெயில் பண்ணணும்? உண்மையை சொன்னேன், அவ்வளவுதான். மேடம் இந்த உண்மையனா எழில் சார் கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஜெயிலுக்கு போறது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல மேடம். போர் அடிச்சா ஜாலியா போயிட்டு வர இடம் அது. ஆனா நீங்க அப்படியா?
என்ன எழு யார தேடுற? இல்ல நீ யார்கிட்டயோ நின்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் பார்த்தேன். எழில், நான் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ ஓகே, ஐ அம் சாரி. ஓகே, யூ கேரி ஆன். யா